அபூ உமாமத்தல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஒருத்தர், துஹாவுடைய நேரம், மஸ்ஜிது காலியாக இருக்குது, ஒரு 10 மணி 10:30 மணி பரபரப்பாக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய சமயம் அது. உலகத்தினுடைய விஷயத்தில் பரபரப்பாக எல்லாரும் இயங்குகிற நேரம். வேலைக்கு போகிறவங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்க போவாங்க, கடையை திறக்கிறவங்க திறப்பாங்க இல்லையா, குடும்பத்தினுடைய தேவையை பார்க்குறவங்க பார்ப்பாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலில் கவலை தோய்ந்த முகத்திலே உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய தோற்றத்தை பார்த்தாலே கவலை தெரியுது. ரசூலுல்லாஹ் கண்டுபிடிச்சிடுறாங்க. முகத்தை பார்த்து அர்த்தம் சொன்ன பெருமானார் இல்லை முகம்மது நபி, அகத்தை பார்த்தும் அர்த்தம் சொல்லியிருக்கிறார்கள், உள்ளத்தை பார்த்தும் பெருமானார் பேசியிருக்கிறார்கள். மாலி, என்ன அபூதர், என்ன அபூ உமாமா, இந்த நேரத்திலே உங்களை மஸ்ஜிதிலே பார்க்கிறேன், தொழுகை இல்லாத நேரமாச்சே இது, கைர வக்தி ஸலாம், இது ஃபர்தான தொழுகைக்குரிய நேரம் அல்லவே, இந்த நேரத்தில் உட்கார்ந்துருக்கீங்களே என்ன காரணம் கேட்டாங்க. ஹஜ்ரத் அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹுமூமுன் லஸிமத்னி யா ரசூலல்லாஹ் வ துயூனுன், கடன் பிரச்சனை போட்டு அமுத்துது என்னைய, அந்த கடனால் எனக்கு ஏற்பட்ட கவலை எப்படி அடைக்க போகிறேன்னு தெரியலையே என்ற நிலையிலே பள்ளியிலே உட்கார்ந்துருக்கிறேன். இன்றைக்கி கடன் வாங்கினவர் சந்தோஷமாக சுற்றிட்டு இருக்காரு, கடன் கொடுத்தவங்கெல்லாம் கையை பிசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, வருமா வராதா, அதை கணக்கில் சேர்த்தலாமா இல்லை ஜக்காத்தில் சேர்க்கலாமா அல்லது தர்மத்தில் சேர்த்து விடலாமா என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள் இல்லையா. வாங்கியவருக்கு என்ன இருக்க வேண்டும், எண்ணம் எப்படியாவது கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அப்படி எண்ணம் இருந்தால்தான் கொடுப்பதற்கு வழியவே அல்லாஹ் கொடுப்பான். வாங்கும் பொழுது போற்ற வேண்டியதுதான், இது வேற ஒருத்தருடைய கணக்கில் எழுதிட வேண்டியதான் நினைத்து எழுதினார் என்றால் போகும் கையிலே, ஆனால் கொடுக்க மாட்டார், வாய்ப்பு கொடுக்க மாட்டான் அல்லாஹ். ஏன்னா என்ன ஆரம்பத்திலே சரியில்லை. இப்போ இவருடைய கவலை எதற்கு, கடனுடைய கவலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி உஅல்லிமுக கலிமாத், நான் சில வார்த்தைகளை சொல்லித் தருகிறேன் அபூ உமாமா, நீங்கள் இதை ஓதி வாருங்கள், அல்லாஹ் உங்கள் பகரமாக இருந்து கடனை கொடுப்பான், நம்புங்கள், அதற்காகவே நீ முயற்சியுங்கள், அல்லாஹ் கொடுப்பான் கடனை, உங்கள் கடன் வேகமாக அடையும் தீரும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ சொல்லிக் கொடுத்த துஆ தான், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல் வஅஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வஅஊது பிக மின் கலபத்தித் தைன் வ கஹ்ரிர் ரிஜால், கடன் மிகைத்து போவதை விட்டும், பிறரால் அடக்கி ஆளப்படுவதை விட்டும், கோழையாக ஆகுவதை விட்டும், சோம்பேறியாக ஆகுவதை விட்டும், கஞ்சனாக இருப்பதை விட்டும் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். இதுதான் அந்த துவா. அபூ உமாமா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க, அந்த துவாவை நான் ஓதுனேன், அல்லாஹ் என் கடனை எல்லாம் போக்கினான், என் கவலையெல்லாம் நீக்கினான். நான் எதுக்கு இந்த விஷயத்தை சொல்றேன்னா, ரசூல் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. பல இடங்களில் துவாக்கள் நபி சொல்லி தந்திருக்கிறார்கள். இங்கே எந்த ஹதீஸுக்குள்ளே வாருங்கள், அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்னவாப்பா மலக்குகள் ரொம்ப நீங்க ஃபேமஸ் ஆமே, மலக்குகள் இடத்துல நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆமே, என்னமோ டெய்லி காலையிலும் ராத்திரி காலையிலும் மாலையிலும் உட்கார்ந்து ஏதோ ஒரு துவா ஓதுகிறீர்களாம், அந்த துவா அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போச்சான், மலக்குகளை எல்லாம் கூப்பிட்டு உங்களை பிரபலப்படுத்திட்டாலாமே, என்ன துவா அது சொல்லுங்க வாப்பா நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்ணே ஹஸரத் அபூ தருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அடக்கத்தோடு சொன்னார்கள், நாம் யா ரசூலல்லாஹ் ஃபிதாக்க அபீ வ உம்மி, என் தாயும் தகப்பனும் உங்களுக்கு அர்ப்பணம், நீங்கள் இல்லாமல் இந்த துவா இல்லை, எனக்கு என்ன இருக்கிறது அறிவும் ஞானமும் தெளிவும், எனக்கு எங்கிருந்து கிடைக்கும், உங்களின் அந்த ஃபைதான், அந்த பேரொளி, அந்த பாக்கியம் எனக்கு இல்லை என்றால் இந்த அபூதர் ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பணிவை வெளிப்படுத்துகிறார்கள். வாழ்க்கையில் உயர்வு வர வர மனிதனுக்கு பணிவும் சேர்ந்து வந்து கொண்டே இருக்க வேண்டும். பணிவு வர்றதுக்கு ஆப்போசிட்டா தலக்கண ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அதுதான் அவருடைய வாழ்க்கையின் அழிவின் வாசல். எனவே பணிவு வேண்டும், பணிவை கற்றுத்தருகிறது மார்க்கம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்குள்ளே வெற்றி வாகை சூடும் பொழுது எப்படி வந்தார்கள், ஹதீஸை பாருங்கள், தலையை தாழ்த்தியவாறு வந்தார்கள். அடக்கம் இருந்தது, அடங்க மறு திமிரி எழு அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. நீங்க சொல்றாங்க நிறைய பேர் அடங்க மறு திமிரி எழு அப்படின்னா என்ன, நெஞ்சு நிமித்திட்டு அப்படி, அப்படிலாம் இல்லை, பணிவோடு இருந்தார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பணிவுதான் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டே இருக்கும் வாழ்க்கையில். நமக்கு ஆப்போசிட் இருக்கவங்க நம்மகிட்ட வேறமா நடந்துட்டாலும் பரவாயில்ல, நாம் பணிந்து நடப்போம் அல்லாஹ்வுக்காக, நம்மை அல்லாஹ் உயர்த்துவான். அபூ தருல் கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆமா எனக்கு தெரியும்,
எல்லாம் தெரியும், நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அதுலேருந்து எனக்கு வந்துச்சு அப்படி சொல்லலை. ஃபிதாக்க அபீவ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் நபியே, நீங்கள் தான் மூலகர்த்தா, நீங்கள் தான் மூலகர்த்தா, உங்கள் மூலமாக தான் எல்லாம் எனக்கு, உங்கள் மூலமாகத்தான் எல்லாம் எனக்கு. ஆனால் ஒன்றை நான் தெளிவுபடுத்துகிற நபியே, மா சமிஅத்துஹு மின் பஷர், எந்த மனிதரும் எனக்கு அந்த வார்த்தைகளை கற்றுத்தரவில்லை. வ இன்னமா ஹுவ அஷரத்து அஹ்ருஃபின் அல்ஹமனி ரப்பி இய்யாஹா, ஒரு 10 வார்த்தைகள், அதை அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் போட்டு கொடுத்தான். அல்லாஹ் தான் எனக்கு சொல்லி கொடுத்தான். அல்லாஹ் சொல்லித்தரனா உங்களுடைய வாசித்தா, உங்களுடைய தொடர்பை வைத்தா அல்லாஹ் எனக்கு அதை கற்றுக் கொடுத்தான். அப்படியா? அந்த 10 வார்த்தை எது சொல்லுங்களேன் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ், டெய்லி நான் என்ன செய்வேன் தெரியுமா? இது இந்த பயானினுடைய செய்தி உங்களுக்கு, ஏன் நானும் நீங்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே நான் துவா செய்கிறேன். அன்பு சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூ தர் கிஃபாரி ரலியல்லாஹு சொல்றாங்க, காலையில் நான் கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்திருப்பேன், கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்திருப்பேன், தஸ்பீஹ் செய்வேன், கொஞ்ச நேரம் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவேன், அதற்கடுத்து தஹ்லீல் செய்வேன், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சில தடவைகள் சொல்லுவேன், தஹ்மீது செய்வேன், அல்ஹம்துலில்லாஹ் என்று 1-2 தடவை சொல்லுவேன், அதற்கடுத்து தக்பீர் சொல்லுவேன், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் கிபிலாவை முன்னோக்கி உட்காருவேன், ஃபர்ஸ்ட் ஒன். ரெண்டாவது என்ன செய்வேன்? தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவேன். மூணாவது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுவேன். நாலாவது அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவேன். ஐந்தாவது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவேன். இதை சொல்லி முடிச்சுட்டு அந்த 10 வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்வேன். என்ன துவா தெரியுமா? اللهم إني أسألك إيمانا دائما وقلبا خاشعا وعلما نافعا ويقينا صادقا ودينا قيما اللهم إني أسألك العافية من كل بلية اللهم إني أسألك تمام العافية ودوام العافية والشكر على العافية والغناء عن الناس. இதான் அந்த துவா. 10 விஷயங்களை கேட்குறாங்க அல்லாஹ்ட்ட. யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் தாயிமான், நிரந்தரமான ஈமானை எனக்கு கொடு. ஈமான், நான் அங்குமிங்கும் பல விஷயங்களை பார்க்கும் பொழுது என்னுடைய ஈமான் குறைந்து விடக்கூடாது அல்லது எங்காவது சருகி விடக்கூடாது. யகீனன் சாதிகா, உண்மையான நம்பிக்கையை கொடு. உண்மையான நம்பிக்கைனா என்ன அர்த்தம்? சந்தோஷம் வந்தாலும் ஏற்றுக்குவோம், கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஏற்றுக்குவோம், வியாபாரத்தில் லாபம் வந்தாலும் ஏற்றுக்குவோம், நஷ்டம் வந்தாலும் ஏற்றுக்குவோம், குடும்பத்தில் நல்லா இருக்கும் பொழுதும் ஏற்றுக்குவோம், இழப்பு ஏற்கிற பொழுதும் ஏற்றுக்கொள்வோம், நாம் விரும்பியது கிடைக்கிற பொழுதும் ஏற்றுக்கொள்வோம், கிடைக்காத பொழுதும் ஏற்றுக்கொள்வோம், அல்லாஹ்வுடைய தக்தீர் என்று புரிஞ்சிக்கொள்வோம். இதுதான் உண்மையான யகீன். உண்மையான யகீன். வதீனன் கையிமா, நிலையான மார்க்கத்தை எனக்கு கொடு. ஒரு விஷயத்தில் நான் நிலையா இருக்கணும். அடிச்சா, நம்ம தமிழில் சொல்லுவாங்க, வச்சா குடும்பி அடிச்சா மொட்டைம்பாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? செஞ்சா செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது, விட்டா மொத்தமாக விட்டுறது. செஞ்சா அவர் தஹஜ்ஜுத் செய்வார், விட்டார்னா போச்சு, 5 வக்த் தொழுக கூட இல்லை. இப்படி இருக்கக்கூடாது. வதீனன் கையிமா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் தாயிமா வ கல்பன் ஹாஷியா. நாலாவதாக பயப்படக்கூடிய உள்ளத்தை தான். இந்த உள்ளத்தில் பயம் இருக்கணும், ஒன்றை குறித்து உண்டான அச்சம் இருக்கணும். எந்த மூமினுடைய உள்ளத்திலே ஹஷியத்துல்லாஹ் இருக்கிறதோ, அல்லாஹ்வின் பயம் மிகைத்திருக்கிறதோ, அவர் பாவத்தின் பக்கம் போக மாட்டார். தவறு ஏற்படாத அவரிடத்திலிருந்து, தவறும் பாவமும் மனிதனிடத்திலே ஏற்படுவதற்கு மூல காரணம் என்ன? பயம் என்பது அங்கே குறைகிறது. அதாவது விருப்பத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது. எனவே பாவம் பெறுகிறது. யகீனன் சாதிகா வதீனன் கையிமா, நிலையான ஈமானை கொடு. 5 விஷயமாச்சா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியத மின் குல்லி பலியா, எல்லா சோதனைகளிலிருந்தும் எனக்கு ஆஃபியத்தை கொடு. வஸ்அலுக்க தவாமல் ஆஃபியா, நீ தரக்கூடிய ஆஃபியத் ஆரோக்கியம் நிரந்தரமாக இருக்க வேண்டும். வ தமாமல் ஆஃபியா, நீ தரக்கூடிய ஆஃபியத் ஆரோக்கியம் பூரணமாக இருக்க வேண்டும். 9வது வ ஷுக்ர அலல் ஆஃபியா, நீ தரக்கூடிய ஆரோக்கியத்திற்கு நான் நன்றி செய்ய வேண்டும். நன்றி செய்ய. நல்லா இருக்கும் பொழுது நமக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. சிரமங்கள் வரும் பொழுதுதான் நம்முடைய ஆரோக்கியம் எவ்வளவு தூரம் நமக்கு பயன் தந்திருக்கிறது என்பது புரியும். கால் நல்லா இருக்குது, கை நல்லா இருக்குது, ராகத்தான் நடக்கிறோம் போகிறோம். ஆனால் முட்டு வலியின் பிரச்சனை வரும் பொழுது தான் இத்தனை நாள் நம்மளை எப்படி அல்லாஹ் வச்சு நடமாட்டிட்டு இருந்தான் என்பது உணர்கிறது. எனவே தான் நம்முடைய உஸ்தாத் சொல்லுவாங்க, உன் மீது அல்லாஹ் அருள் செய்திருக்கிறான் என்பதை நீ உணர வேண்டும் என்றால் ஒரே ஒரு தடவை மருத்துவமனைக்கு சென்று விட்டு வா, போதும். அல்லாஹ் உன்னை எப்படி வச்சிருக்கிறான், உனக்கு எவ்வளோ ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான்.
ஒரு தடவை போய் விட்டு வா, ஜிஹெச்சுக்கு போயிட்டு வா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, தெரிஞ்சிடும் இல்லையா? அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்தணும். யா அல்லாஹ் தந்திருக்க ஆரோக்கியத்தை நிரந்தரமாக பாதுகாக்கிற வழியை கொடு. இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது? வேகமாக இயங்கிட்டு இருக்குது. அதே மாதிரி எங்கே போனாலும் எதை எடுத்துகிட்டு போக மறக்கிறோமோ இல்லையோ, ஒரு சின்ன பையன் மட்டும் கையிலேயே வச்சுருப்போம். என்னங்க திறப்பார் இவர் சாப்பிட்டோன்னு. இது சாப்பாடுக்கு முன்னாடி, இது பின்னாடி, இது காலையில், இது ராத்திரி. ஒரு காலத்தில் வீடுகளில் அலமாரிகளில் எல்லாம் புத்தகங்களும் நல்ல விருதுகளும் வந்து உட்கார்ந்து அலங்கரித்தது. இன்னைக்கு வீடுகளினுடைய அலமாரிகள் முழுக்க மாத்திரை குப்பிகளும் டானிக்குகளும் உட்கார்ந்து இருக்குது. அதில் செக்ஷன் பிரித்து வச்சிருக்காரு. மேலே எங்கள் அத்தாவுக்கு, இந்த 2வது செக்ஷன் எங்கள் அம்மாவுக்கு, கீழே இது வந்து எங்கள் முதல் பையனுக்கு, இது என் 2வது பையனுக்கு, இந்த கீழே இருக்குதா இது என் மனைவிக்கு எனக்கும், பிரித்து இல்லையா? நோய்களோடும் நொம்பலங்களோடும் வாழக்கூடிய காலம் இது. எங்கே திரும்பினாலும் ஏதாவது ஒரு தொற்று வந்துவிடுமோ என்ற அச்சம், பீதி கோவிடுக்கு பின்னாடி ரொம்ப அதிகரிச்சிருக்குது. இப்போ அல்லாஹ்விட